நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரன் வித்யாராஜா குளத்தூர் பேச ஸ்ரீமாத்தி நமக. இதனுடைய 1525வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லிங்க வடிவில் அம்பாள் எழுந்துள்ள சக்தி பீடங்கள் என்னென்ன நிறையா இருக்கலாம். பல முக்கியமான இந்த சாக்த புக்கெல்லாம் எடுத்து நானது முன்னாடி படைவேடு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல படைவேட்டில் கீழே அந்த முகம் இருக்காமல் முகம் ஆக்சுவலாக இல்லை. அது ரேணுகா பரமேஸ்வரன் உடம்பு மேலே காப்பர் ஷீட் ஆட்டம் இது பண்ணி லிங்க வடிவாட்டம் பண்ணி அந்த லிங்கத்தில் ஒரு ரவுண்டு வாட்டம் கட் பண்ணி அதில் கண்ணு மூக்கு வாயெல்லாம் ஒட்ட வச்சுருப்பா. அதுக்கு ஒரு கவசம் போட்டிருப்பா. ஆதிசங்கரால் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டம் நடந்த இடம் அது. 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதிசங்கர் இங்கே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டம் பண்ணியிருக்கார். படைவேடு இது இங்கே லிங்க வடிவில் இருக்க கொல்லூர் மூகாம்பிகை. நான் படத்தை காமிச்சிடுறேன் முன்னாடி. இங்கே அர்த்தநாரீஸ்வர சுரூபம். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் அம்பாள், நடுவில் தங்கமயமான ரேகை ஓடுறது. ஆக்சுவலாக இந்த தங்க கவசம் மட்டும் போட்டிருக்கா தவிர உள்ள கருங்கல் விக்கிரகம் தான் அது பின்னாடி இருக்கிறது. நிறைய பேர் பார்க்காமையே புக்கில் எல்லாம் எழுதுறா பஞ்சலோக விக்கிரகம் உண்டு. இந்த ஃபோட்டோ பார்த்து எழுதிடுறான். நேராக போய் பார்க்கணும். நான் அபிஷேகம் பார்த்துருக்கேன், புடவையெல்லாம் கட்டுறது பார்த்துருக்கேன். கருங்கல் விக்கிரகம் மேலே ஒரு கவசம் சாத்துவா. இதிலெல்லாம் கர்நாடகாவிலலாம் முழு கவசம் சாத்திடுறா. அதெல்லாம் நமக்கு தெரியல. அது இது நைமிஷாரண்யத்தில் லிங்கதாரிணினே பேர். லிங்க ஷேப்லேயே அம்பாள் இருக்கா. யூபியில் அது. இது கர்நாடகாவில் கட்டியில் வனதுர்கான்னு சொல்லுவா. கட்டியில் துர்கா 2 பக்கம் 6 பாயிறது. இங்கே லிங்க ரூபலாக தான் இருக்குது. மேலே கவசம் மட்டும் தான் சாத்திருக்கு. உட்காந்த மாதிரி பாருங்க. 2 காலம் தொங்க போட்டிருக்கா அம்பாள். பீடத்தில் உட்காந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக லிங்க வடிவில் உள்ளே இருக்குது. இது பெரிய பாளையம் பவானி அம்மன் சங்க சக்கரதாரணியாக ஒரு கையில் வாள், ஒரு கையில் கபாலத்தை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்க. இது முழு உருவம் பார்க்க முடியாது. பெரிய பாளையத்தில் இடுப்பு கீழே இருக்காது. இவ்வளவா பெரிய பிரம்மாண்ட சுரூபம். சுத பின்னாடி இருக்கிறது. கேரளை முறைப்படி பிரதிஷ்டா அந்த காலத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டா. அதாவது எப்பயுமே சக்தியை நிறைஞ்சிருக்கா மாதிரி. இந்த முகம் இருக்கு இல்லையா, இந்த முகம் சின்னதாக காமிச்சிருக்கான். சின்ன பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு அது மேலே வெள்ளி கவசம் சாத்தியிருப்பா. அதுக்கு அது 1 அடி உயரத்துக்குள்ளே தான் இந்த சுயம்புன்றது ஒரு லிங்கம் மாற்றம் இருக்கும் பெரிய பாளையத்தில். பெரிய பாளையம் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேற்பட்ட ஊர். அது இப்போ ஏற்பட்டது கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. இங்கேயே கீழே சுயம்புவா லிங்கம் மட்டும் தான் இருக்கும். லிங்க ஸ்வரூபத்தில் அம்பாள் எழுந்திருக்குள்ள கோவில்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் காஞ்சன பத்ம மத்தியே நிலையாம் பீதாம்பராலங்கிருதாம் சங்கம் சக்கரம் பராபயாம்பிதோ பாலேந்து மோரி சிவாம் சிம்மாசனோஸ்யபரி சம்சிதாம் திரியநாம முகார தம்சனீம் ஸ்ரீ கோலாபுரவாசினே பகவதீம் தியாயாமி முகாம்பிகாம். கர்நாடக மாநிலத்தில் மிக முக்கியமான சக்தி பீடமாக இருப்பது கொல்லூர். கோல மகரிஷி அம்பிகையை ஆராதித்த இடம். இவர் பெயரால் கோலப்புரம் என்று பெற்று பின்னர் கொல்லாப்புரம் அருவி கொல்லூர் ஆயிடுத்து. இப்போ இந்த தலத்தின் மண்ணை வைத்தாலே பாவங்கள் எல்லாம் போற்றப்படுமாம் என்று பொருள் சொல்லலாம். இதுக்கு அர்த்தநாரி பீடம் என்று புராணங்களில் காணப்படுகிறது. அம்பிகை இங்கே லிங்க ரூபமாகவே இருக்கிறாள். அதன் பின் தங்கத்தினால முகாம்பு ரூப கவசம் காணப்படுகிறது. சங்கச்சக்கர அபய வரத முத்திரைகளுடன் அம்பிகை உட்கார்ந்த நிலை காணப்படுகிறாள். காதுகளில் ரத்தின ஸ்ரீசக்கர தாடங்கள் மின்னுகின்றன. கோகர்ண புண்ணிய கஷேத்திரத்தின் அடியில் மேற்கு கடையோரமாக இந்த தலம் வந்துள்ளது. இது குடசாத்திரி என்ற சஞ்சீவனி மலையடிவாரத்தில் உள்ளது. சௌபர்ணிகா நதி இங்கு ஓடுகிறது. இந்த நதிக்கரையில் கோவிலுக்கு அருகில் உள்ள ஸ்நான கட்டமே இங்கு உபயோகிக்கப்படுகிறது. ஆனால் பிரபலமான புகழ்பெற்ற ஸ்நான கட்டம் தூரத்தில் அமைந்துள்ளது.
அம்பிகை லிங்க வடிவில் காட்சியளிப்பது இந்த பாரபூமியில் இந்த பல மிச்ச இடத்துலலாம் இருக்குதுன்னு சொல்கிறார். நைமிஷாரண்யம் உத்தரப்பிரதேசத்தில் லிங்கதாரணியே பேர் அம்பாளுக்கு. நைமிஷாரண்யத்தில் அம்பாள் பேர் லிங்கதாரிணி. போட்டோ காமிச்சாரான்னு. கொல்லூரில் ஸ்ரீ முகாம்பிகை. கட்டில் வனதுர்கான்னு சொல்லுவா. கட்டில் துர்கா கோவில் அங்கே லிங்க வடிவில் இருக்கு. இது மங்களூரிலிருந்து 25 மைல் தூரத்தில் உள்ளது. தமிழகத்தில் மயிலாடுதுறையில் மயூர்நாதர் அபியாம்பிகை சன்னதிக்கு தெற்கு பாகத்தில் லிங்க வடிவத்தில் அம்பையை தரிசிக்கலாம். அவள் பெயர் அனவித்யா. அனவித்யான்னு பேர் அம்பாள் பேராங்க. கொங்கு நாட்டில் உள்ள பன்னாரி மாரியம்மன் கோவில் முன் லிங்க வடிவில் உள்ளது. திருவண்ணாமலைக்கும் மேலூருக்கும் இடையில் படைவேடு கிராமத்தில் ரேணுகா பரமேஸ்வரி லிங்க வடிவில் இருக்கிறாள். அவளோட உடம்பு தான் அங்கே லிங்க ரூபத்தில் இருக்குது. அது காப்பர் ஷீட் போட்டு அதில் முகமலா இது பண்ணி பின்னாடி சொதை இருக்குது. படைவேடு ஸ்தலம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஸ்தலமாக சொல்லப்படுறது. அதுதான் கருமாரியம்மனாக இங்கே வெளிப்படப்படுறது. நம்ம சென்னைக்கு அருகில் உள்ள திருவேற்காட்டில் இருக்க கருமாரியம்மன் ரேணுகா பரமேஸ்வரி தான். கருமாரியம்மன் தனியாக ஒரு அம்மன் கிடையாது. அது பேரே 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். ரேணுகையினுடைய இன்னொரு பேர் தான் இப்போ வச்சுருக்காங்க. ராமதாசர் வச்சது. அந்தண பெண் உருவெடுத்து வந்தாள். ஏன்னா விஷ்ணு சத்திரியன்னு சொல்லியிருக்கு. சிவன் அந்தணன். அந்தணன் துணைவி என் பாசத்துடைய மந்தரி சிந்தூர வண்ணத்தினால் திரு மகடன் தலைமை அந்தரி அழியாது கதையை ஆரணத்தால் மலத்தளத்தால் கடத்தால் அப்படின்னு போட்டு அபிராமி பட்டம் சொல்கிறாரு. ஸோ அந்தணன் துணைவி தான் ரேணுகா பரமேஸ்வரி. ஜமதக்கிரியோட பொண்டாட்டி. ஜமதக்கிரி அவள் சத்திரிய பொண்ணு. அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாள். இங்கே படைவேட்டில் அவள் இது பண்ணும்போது படை வீடு அனுப்புகிறா, அமைக்கிறா. அதுதான் ஷடாரண்ய கஷேத்திரம். ஷடாரண்ய கஷேத்திரம் 6 காடு. எட்டிக்காடு, கள்ளிக்காடு மாதிரி ஆற்காடுன்னு சொல்கிறோம். 6 காடு ஆக்சுவலாக. அது 6 சப்தரிஷிகள் 6 பேர் அங்கே லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இப்பயும் இருக்குது. புவனேஸ்வரி ராணிப்பேட்டை பக்கத்துலேயே இந்த புவனேஸ்வரி கோவில் இருக்குது. அகத்தீஸ்வரர் புவனேஸ்வரி ஒன்று இருக்குது. பெரிய கோவில். ஸோ அது மாதிரி நிறைய ஓடுது. விஷாரம் விஷ ஆரண்யம் கள்ளிக்காடு. விஷாரம் மேல் விஷாரம் கீழ் விஷாரம்னுவா. விஷாரம்னா அந்த காலத்தில் தோல் 17 சாலைகள் இதெல்லாம் இருக்குது. முஸ்லீம் பேர் நினச்சிருந்தார். விஷ ஆரண்ய விஷாரம். ஸோ அந்த மாதிரி அம்பாள் அங்கே சாட்சதமாக தங்கினான்னு சொல்லப்படுறது ஒரு கல்பத்தில். எங்கள் படைவீட்டில் படை வீடு ஆர்மி கேம்ப்பு. ஸோ அதனால் இதெல்லாம் பெரிய புண்ணிய கஷேத்திரங்கள். ஷடாரண்ய கஷேத்திரம் உமாசங்கரன் மகேந்திரவாடி உமாசங்கரன் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை பார்த்தா டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். ஒரு 2-3 நாள் லீவ் போட்டுட்டு வேலூர்லேயோ ராணிப்பேட்டை ஆற்காட்டில் எங்கேயோ தங்கிட்டு கார் எடுத்துட்டு இந்த ஷடாரண்ய கஷேத்திரம் இந்த 6 இதே போய் பார்க்கலாம். ஒரு நாளை கூட பார்த்துடலாம், 2 நாளில் பார்க்கலாம். இதில் அபிஷேக ஆராதனை பண்ணால் 2 நாள் வேணும். சரி, தரிசனம்னா ஒரு நாள் காத்தால ஆரம்பித்து சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அது பண்ணலாம். படைவேடு படைவேடுக்கே ஒரு நாள் தேவை. ஏன்னா யோக ராமச்சந்திர மூர்த்தி கோவில் இருக்குது, ரேணுகா பரமேஸ்வரி கோவில் இருக்குது, ஊரில் 8 திக்கில் ஆஞ்சநேய பிரதிஷ்டை இருக்குது. அப்புறம் அதெல்லாம் பார்க்கணும். மலை மேலே வேணுகோபால சாமி சனிக்கிழமை மட்டும்தான் திறப்பாங்க. கீழே டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கின்ற கருவியோட டிராக்டர் மேலே போகிறது. நம்ம நடந்தெல்லாம் போகிறது கஷ்டம். படிக்கட்டெலாம் அதில் கிடையாது. ரோடு போட்டிருக்கா ஓரளவுக்கு. கொஞ்சம் இது நடக்கணும் போல இருக்குது. சனிக்கிழமை வேணுகோபால சுவாமி கோவில் மேலே திறந்துருக்கும். திருப்பதி மலையோட உயரமான இடம் அது. படைவீடு ரொம்ப சத்தவாசன ஒரே என்ட்ரி. இந்த வேலூர் திருவண்ணாமலை போகிறவெல்லாம் அந்த சைடு போயிட்டு வரலாம். இப்போ இந்த லிங்க வடிவில் சொல்லும்போது படைவேடு கட்டாயம் பார்க்கணும். லிங்க வடிவ கோவில் ஆதிகாலத்துலேருந்து இருக்குது. நிறைய பிராமணாளுக்கு ரேணுகா பரமேஸ்வரர் குலதெய்வம் ரேணுகான்னு பேரே வைப்பா. பிராமண ஜாதியில் நார்மலாக மாரியம்மன்லாம் இல்லைன்றார். அப்படிலாம் கிடையாது. பல குடும்பங்களுக்கு இன்னி வரைக்கும் ரேணுகா தான் குலதெய்வம். அங்கே அதை தெரிஞ்சுக்கணும். இங்கே பெரிய பாளையத்தில் இருக்க அம்பாள் சின்ன அம்மி குழைவையாக தான் இருக்கும். பின்னாடி பெருசாக இருக்கும். அந்த முன்னாடி இருக்கிறது ஒரு தொட்டியில் இருக்க மாதிரி இருக்கும். அபிஷேகம்லாம் அதுக்கு தான். இந்த சுதைக்கு பண்ண மாட்டா. அலங்காரத்தோட சரி. கருப்பு கலரில் இருந்தாலும் சுதை அது. கருங்கல் விற்கிறாங்க கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க லிங்கத்துக்கு தான் பண்ணுவாங்க. அது நான் கூட ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி மஞ்சள் அபிஷேகம் பண்ணி கேட்டு
அம்பாளை வந்து பேசினா எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி திருவார்கேடலையும் பண்ணேன். திருவேற்காடில் சரியாக பண்ணலை அவள். அதனால் பெரிய பாளையத்தில் போய் பண்ணேன் நான். லலிதா சாதனம் படித்து நான் சொல்கிறதா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 20-25 வருஷமே ஆகிருக்கும். இந்த ஆற்றுக்கு வரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, லிங்க வடிவில் கோவில் வந்து இப்போ சுயம்பு. இதெல்லாம் இந்த சுயம்பு வந்து அங்கே எங்கே தோன்றுறதோ அங்கே அந்த இடத்துல விட்டுடணும். அதை நோண்டி திருப்பி பிச்சுன்னு வந்து இன்னொரு இடத்துல வைக்கக்கூடாது. மேலும் மருத்துவத்தை ஷிஃப்டட் தட் பிளேஸ் பண்ணக்கூடாது. எங்கே தோன்றித்தோ அங்கே தான் கோவில் கட்டணும், அந்த இடத்துல தான் இருக்கணும். அதை எடுத்து வேறு இடத்துல வச்சிடுறா. சுயம்பு எங்கே தோன்றினதோ அதுதான் கோவிலாக அமைக்கணும். அதை சுற்றி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த சுயம்பு வடிவில் தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்குது. ஈவன் வந்து லிங்க வடிவில் சொல்லும்போது காஞ்சிபுரத்தில் ஆதிகாமாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே ஒரு சுற்றி ஒரு பிரகாரத்தில் வரும்போது ஒரு லிங்கமாட்டம் இருக்கும், லிங்கமே இருக்கும். அதில் சென்றது ருத்ரபாகத்தில் ஒரு ஹோல் ஆட்டம் பண்ணி அது உள்ள அம்பாள் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அடுத்த தடவை ஆதிகாமாட்சி அம்மன் போகும்போது பார்த்துட்டு வாங்க அதை. ஸோ இது மாதிரி பல இடங்களில் வந்து அம்பாள் வந்து லிங்க சுரூபமாக இருக்கா. ஸோ அது இன்னொரு லிங்கம் எடுத்துட்டாலே மேல்பாகம் ருத்ரபாகம், அந்த கீழே ஆவுடையார்ன்றது அதுதான் அம்பாளுது. கீழ்பாகம் பிரம்மா பாகம். ஸோ பிரம்மா இருக்கார், இது வந்து விஷ்ணுவே சொல்லப்படுது. இது இந்த ஆவுடையார், மேலே ருத்ரன். ஸோ பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் இருக்கா. இல்லைன்னா அது விஷ்ணு பகுதி தான் வந்தது அம்பாளுக்கு சொல்லப்படுது ஆவுடையார். ஆவுடையார் கோவில் சொல்கிறோம் இல்லையா. ஸோ திருப்பெருந்துறை அங்கே வந்து அம்பாளுக்கு கோவில் இருக்காது, பாதம் தான் இருக்கும். பாத கம்பளம் மட்டுமே இருக்கும் தாமரைப்பூ மேலே. யோகாம்பிகைன்னு பேர். ஈஸ்வரன் சன்னதியில் வந்து லிங்கம் இருக்காது, பாட்டம் போஷம் மட்டும் இருக்கும். லிங்கத்துக்கு மேலே ஒரு குவளையை சாத்தியிருப்பா, லிங்க ஷேப்பில் ஒரு வெள்ளி குவளையை சாத்தி வச்சிருப்பா. ஆத்ம திருப்பெருந்துறை இவ அம்பாள் யோகாம்பிகை, அவர் வந்து ஆத்மநாதன். அவர் ஆவுடையார் கோவில். ஆவுடையாருந்தே பேர். ஆவுடையார் இது மட்டும்தான் இருக்கும், இது இருக்காது, ருத்ரபாகம் இருக்காது அங்கே. அது வந்து சிவம் இருக்கா மாதிரி நினச்சிக்கிட்டு அது வெள்ளி குவளை சாத்தி வச்சிருப்பா அதை. ஸோ நம்ம வந்து சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணாலே சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது டினோட்ஸ் தட் அந்த அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும் நமக்கு. இதை சொல்லி இன்றைக்கி லிங்க வடிவில் எப்படி அம்பாள் காட்சி அளிக்காக சொல்கிறோம். ஏன்னா வந்து இதுலேயே வந்து கொல்லூர்லாம் வந்து இப்போ சொர்ணமுகி சிலா எடுத்துங்களேன். இதில் சொர்ணமுக்கின்னு 6 காலவசி வியாபாயிருது. அங்கே கிடைக்கிற ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து சொர்ண ரேகை இருக்கும். அதுதான் வந்து அம்பாள் எடுத்துக்கிறா. இந்த பஞ்சாயத்தின பூஜை செட்டில் பானலிங்கம் தர்மத்தையில் எடுக்கணும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அது சோனாபத்திரன்றது ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது உருளைக்கிழங்கு ஷேப்பு சொல்ல முடியாது, ஒரு ஒரு பிரமிட் ஷேப்லேயும் வரும், எப்படி வேணால் வரும். அது விழண்டு 2 ஆயிடுத்து. விநாயகர் ஆச்சு, சிவன் ஆயிடுத்து. சொர்ணமுகி சிலான்றது ஆந்திராவில் இந்த காலவசி அந்த ஏரியாவில் கிடைக்கிறது. அதில் வந்து சொர்ண ரேகை இருக்கணும், பழம் இருக்கும். ஹார்டு ஸ்டோன் அது. அது அம்பாள் 3 ஆச்சு. ஷாலகிராம கல் வந்து கண்டகி நதியில் நேபாளில் கிடைக்கிறது. ஸோ அது விஷ்ணு. வெள்ளம்ன்ற இடத்துல சூரியன். தஞ்சாவூர் சைடில் பொன்னி நதியில் வெள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வெள்ளம் வரும்போது அடிச்சுன்னு வந்துடும். அந்த கல்லை வந்து ஷேப் பண்ணி அரை இட்லி ஆடை பண்ணி விற்பான். இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம் சூரியனை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாள் வந்து அதில் வந்து சொர்ணமுகி சிலால் இந்த மாதிரி இருக்கா. இதை சொல்லி லிங்க வடிவில் எப்படி அம்பாள் இருக்கான்றதை பார்த்துருக்கோம் இன்றைக்கி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த தடவை சிவன் கோவில் போகும்போது அம்பாள் சன்னதி பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஈஸ்வர தரிசனம் பண்ணாலே அதில் அம்பாள் இருக்கா மாதிரி தான் ஐதீகம் அது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.